எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லாம் தலை விதி. இன்னைக்கு நம்மளுக்கு பணம் வரணும்னு தலையில எழுதியிருந்தா அது எப்படி இருந்தாலும் வந்துடும், இல்லைன்னா வராது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம், ஃபாரினர்ஸ் தொடர்ந்து கையில் இருக்கிற ஷேர்லாம் வித்துட்டே போயிட்டு இருக்காங்க, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வாங்கிக்கிட்டே இருக்காங்க, அப்படின்னா அந்த பங்கினுடைய விலை இறங்கி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். உங்களுக்கு ரொம்ப ரகசியமாக 2 பங்குகளுடைய தகவல் சொல்கிறேன் பாருங்க. ஒரு கம்பெனியில் 19% ஹோல்டிங்லேருந்து அப்படியே ஃபாரினர்ஸ் விற்று அதை கொண்டு வந்து டிஐஸ் கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னொரு பங்குலையுமே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதுலேயே அதே மாதிரி 12% கையில் வச்சுக்கிட்டு விற்று கொண்டு டிஐஸ் கையில் கொடுத்துட்டு எஃப்ஐஎஸ் எஸ்கேப் ஆயிட்டாங்க. நம்ம என்ன நினைப்போம், இந்த 2 பங்குகளுமே கீழே இறங்கி இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்போம். அதுதான் கிடையாது. ஒருத்தர் இறங்கியிருக்கான், ஒருத்தர் ஏறி இருக்கான். ஸோ லாஜிக் என்பது நம்மளால் அப்ளை பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறப்ப மாற்றி தான் பண்ணுறாங்க. ஆக மொத்தம் நம்ம தலையில் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் பண்ணுவீங்கன்னு எழுதியிருந்தா தான் நம்ம பணம் பண்ணுவோம் போல். ஏன்னா ஒரே டேட்டா தான். இங்கே பாருங்கள், லூமேக்ஸ் ஆட்டோ அப்படின்ற ஒரு பங்கு. இந்த லூமேக்ஸ் ஆட்டோ பங்கினுடைய விலை தற்போது இருக்கிறதுலே உச்சத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த வருஷத்தில். ஆனால் அந்த பங்கில் எஃப்ஐஎஸ் விற்றுட்டு டிஎஸ் கையில் கொடுத்துட்டு இந்தாங்க வச்சிங்கன்ட்டு கிளம்பி எந்திரிச்சு போயிட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த கேம்பஸ் ஆக்டிவ்வியர் அப்படின்ற ஒரு பங்கு, அதுலேயும் அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஆனால் இந்த பங்கினுடைய வீழ்ச்சி என்பது தரத்தட்டி நிற்கிது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாமே விதி, சர்ப்ரைஸ் அப்படின்னு தான் நண்பர்களே சொல்லணும். இன்றைக்கி கூட பார்த்தோம்னா நிஃப்டி ஏதாவது ஒரு 400-500 பாயிண்ட் மேலே வருமா, கேப் அப் ஆகுமா? ஷேர் மார்க்கெட்லேயே எனக்கும் அவனுக்கும் தான் போட்டி அப்படின்ற மாதிரி சில நண்பர்கள் என்ன சொன்னாங்க, கீழே 400 பாயிண்ட் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சில நண்பர்கள் மேலே 400 பாயிண்ட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா மார்க்கெட் ஃப்ளாட்டு, ஓப்பனிங்லேயே ஃப்ளாட்டு. அதுக்கப்புறம் ஒரு 40-50 பாயிண்ட் இறங்குறது, 40-50 பாயிண்ட் ஏறுறது, இப்படியே ஃப்ளாட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஐயோ கடவுளே, இன்னும் மிகப்பெரிய ஒரு கும்பா வேலையை பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரில. நாளைக்கு தேதி தான் உங்களுக்கு நான் கெடு. ஏற்கனவே நான் உங்களுக்கு திங்கக்கிழமை தான் நான் கெடு கொடுத்துருந்தேன். இன்னொரு நாள் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பண்ணி டியூஸ்டே அன்னைக்கு கெடு. அதுக்குள்ளே நீங்கள் அந்த கப்பல்கள் போகிற பாதையை நீங்கள் ஓப்பன் பண்ணி விடணும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் மிக கடுமையான எச்சரிக்கையை கொடுத்துருக்காரு. இதை கேட்டு பயங்கரமாக நடுங்கி போயிடுவாங்க ஈரானில் அப்படின்னு பார்த்தா அவங்க அதை விடவும் மோசமான ஒரு வேலையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது கப்பல் போக்குவரத்து உனக்கு மட்டும்தான் நாங்கள் நிறுத்தி வச்சுருக்கோம், மற்ற நாடுகள் எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அதை உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் கணக்கெடுத்து பார்க்குறாங்க. வார் ஆரம்பித்த சமயத்தில் மிக கடும் சரிவடைந்த அந்த போக்குவரத்து இப்போ போக்குவரத்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அது யாருக்குன்னா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கிடையாது, உங்களுக்கு மட்டும்தான் ஏன் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் அமெரிக்க அதிபர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா பிரச்சனையும் விட்டுட்டார். இப்போ நீங்கள் நியூக்ளியர் எனர்ஜி வச்சுருக்கீங்களா இல்லையா, அல்லது உங்களுடைய தலைவர்களை மாத்திரமா இல்லையா, எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ எண்ணத்தில் முடிவில் நிற்கிறாருன்னா, நீ எங்களுக்கு கப்பல் போக்குவரத்து பாதையை ஓப்பன் பண்ணி விடு, இல்லைன்னா நீங்கள் எதிர்பார்க்க உங்கள் நாட்டையே அழிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் நேட்டோவினுடைய முக்கியமான தலைவர்கள்லாம் அமெரிக்க அதிபரை சந்தித்து பேசுகிறாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு விஷயம் ஸ்டாக் மார்க்கெட்டில் நடக்க போகுதுன்னு தான் நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க நண்பர்களே. ஸோ கல்யாண பந்தலில் கூட பார்த்தீங்கன்னா நண்பர்களே, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லா முழுசாக ரவுண்டாக அப்பளம் வரும். அதை பார்த்து பொறுக்க முடியாத ஒருத்தன் கையை வச்சுக்கிட்டு அந்த அப்பளத்தை நொறுக்கி விட்ட மாதிரி உலக நாடுகளினுடைய எல்லா பொருளாதாரத்தையும் நொறுக்கி விட்டுருக்காங்க. இன்னொரு 4-5 நாள் கழிஞ்சு பார்க்கும்போது தான் என்ன ஆக போகுது அப்படின்றது தெரிய வரும். இந்த சமயத்தில் இதை கேட்குறக்கே மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வெறும் 1 லட்சத்தில் தாங்க ஆரம்பித்தேன், இப்போ பார்த்தோன்னா அது 1 கோடியில் நிற்கிது அப்படின்றதான் பல பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ட்ரீமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எத்தனை பேர் 1 லட்சத்தில் ஆரம்பித்து இப்போ 1 கோடி வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க தெரியப்படுத்துங்க. நான் ஒரு 40% பக்கம் நெருக்கி வந்துட்டேன். அதாவது நண்பர்களே, நல்ல நேரம் அப்படின்னு ஒன்று வந்துருச்சுன்னா அது எவ்வளவு பெரிய ஷேராக இருந்தாலும் டக்குன்னு கீழே போயிட்டான்னா மறுபடியும் மேல் நோக்கி வரக்கூடிய வாய்ப்புகள் என்பது அதிகம். இங்கே பாருங்க, ஒரே ஒரு நாள், இந்த ஒரு நாளில் இந்த ஜைடஸ் வெல்னஸ் அப்படின்ற பங்கு 17% ஏறி இருக்கான். ஆக மொத்தம் சமீபத்தில் இவன் கீழே விழுந்தது 360 ரூபா.
இப்போ அவனுடைய விலை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 519 ரூபா. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரேட்டை எவ்வளவு ஈஸியாக வந்து திருப்பி பிடிச்சிருக்கான் பாருங்க. அப்போ மொத்தமாக எத்தனை பர்சன்டேஜ் இவன் கீழிருந்து மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான் அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா ஆல்மோஸ்ட் 40% கடந்த ஒரே மாதத்தில் ஏறி வந்திருக்கு. அப்போ 1 லட்சம் என்பது 1,40,000 மாறி இருக்கு ஒரே மாதத்தில். இந்த மாதிரி நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவை போட்டு உடைக்காத ஷேர்கள் இருந்ததுன்னா நம்மளுக்கு எந்த காலத்துக்குமே பிரச்சனை இல்லை. இந்த சமயத்தில் இறங்கி கிடந்த பல ஹோட்டல் கம்பெனிகளாம் நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த ஐபிஎல் சீசன் ஸ்டார்ட் ஆகும்பொழுது ஏதாவது மேலே வந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குமே அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் இந்த இஐஹெச் லிமிடெட் என்ற பங்கு சமீபத்தில் 260 ரூபா வரைக்கும் போய் கீழே விழுந்திருந்தா, அதுக்கப்புறம் தற்போது 326 இன்னைக்கு இந்த பங்குமே ஒரு 10% மேலே ஏறி ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது ஒரு மகிழ்ச்சி. நண்பர்களே, ட்ரெண்ட் அப்படின்ற இந்த டாடா கம்பெனி ஷேரை திடீர்னு மார்க்கெட்டில் விலையை இறக்கி விட்டுட்டாங்க. எவ்வளவு தூரம் இறங்கினான்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸில் சமீபத்தில் 60% இறங்கிய ஒரே பங்கு அப்படின்ற மோசமான பெருமையை பெற்றுக்கிட்டு ஒரு மாதிரி கீழே உட்காந்துக்கிட்டு இருந்தது ட்ரெண்ட் அப்படின்ற பங்கு. அவங்க வந்து இன்னைக்கு பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க, அது நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட்டில் ட்ரெண்ட் 7% ஏறியது ஒரு அளவுக்கு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. இந்த அதானி குரூப்பில் அதிகமாக அடி வாங்கி கீழே விழுந்து கிடந்த பங்குகளில் இந்த அதானி கிரீன் எனர்ஜி அப்படின்ற பங்கு ஒன்று. சமீபத்தில் அவன் வந்து 52 வீக் லோ அப்படின்ற இடத்துல வந்து கீழே விழுந்திருந்த இந்த அதானி கிரீன் என்பது சமீபத்தில் தான் இந்த வார் ரிலேட்டடான செய்திகள் இருக்கே, அதனால் கொஞ்சம் வால்டிலிட்டியாக இருந்த பங்கு தற்போதைக்கு 750லேருந்து பிக்கப் ஆனவன் இப்போ தற்போதைக்கு 912 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி 5% மேலே ஏறிய பங்குகளினுடைய செய்திகளில் முக்கியமான பங்குகள், ஃபேமஸான பங்குகளில் இந்த அதானி கிரீன் அப்படின்ற பங்கினுடைய செய்தியும் வந்திருக்கு. பாவம் இந்த கிராவிட்டா அப்படின்ற ஷேரை வச்சிருக்கிறவங்க எங்களுடைய கண்ணீரை இது துடைக்காதா அப்படின்னு பாவம் ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா அந்த பங்கு இடையில ஒரு முறை சம்பாரித்து கொடுத்துருந்தாலுமே தற்போது ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களுக்கே டிமிக்கி கொடுத்துட்டு முக்கியமான இடத்துக்கும் கீழே போய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படி ட்ரேட் ஆகி கொண்டிருந்த ஒரு பங்கு இன்றைய தேதியில் ஒரு 6% ஏறி ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி 6% ஏறி இருக்கு இன்னைக்கு. இந்த பங்கினுடைய சமீபத்திய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் இது வந்து நஷ்டமடையாத ஒரு கம்பெனியாக, அதே சமயம் எப்போவுமே அவன் செய்யக்கூடிய ஒரு 90 கோடியை சம்பந்தப்பட்ட ஒரு ரிசல்ட்டே தான் கடந்த 4 குவார்ட்டரில் கிட்டத்தட்ட ஒரே டைப் ஆஃப் ரிசல்ட் தான் கொடுத்துருக்கு. அப்படின்னு இந்த பங்கினுடைய growth என்பது இல்லை, ஆனாலும் லாபம் தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு பங்காக இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த சூழ்நிலையில் தான் ஒரே லாபம் செய்யக்கூடிய பங்கு அப்படின்றதுனால மேலே ஏறுவதும் இறங்குவதும் இறங்குவதும் ஏறுவதுமாகவே இருந்துக்கிட்டு இருந்தது. ஏனோ இந்த முறை 2026 இவனுக்கு மூஞ்சி சரியில்லை அப்படின்ற மாதிரி இந்த 2026ல் கொஞ்சம் சுமாராக இருக்கக்கூடிய பங்கு இன்னைக்கு வந்து ஒரு 6% ஏறியது ஒரு முக்கிய தகவலாக இருக்குது. தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி கண்ணீரை துடைக்குமா? இங்கே பாருங்க நண்பர்களே, பல பேருனுடைய நம்பிக்கையை போட்டுடைத்த ஒரு பங்காக இந்த ஆர்பிஎல் பேங்க் இருந்தது. ஏன்னா அவனுடைய வீழ்ச்சியெல்லாம் அந்த அளவுக்கு கண்டமேனிக்கு வீழ்ச்சி இருந்தது. இப்போ கூட 2024ல் 300 ரூபாயிலிருந்து வெறும் 120 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். இப்படி இருக்கக்கூடிய பங்கு சமீபத்தில் என்ன ஒரு சாதனை செஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறங்குவதும் ஏறுவதும் இறங்குவதும் ஏறுவதும் இறங்குவதுமாகவே இப்படியே பாருங்க, ஒரே வருஷத்துக்குள்ளே எத்தனை ரவுண்டு போயிருக்கான் பாருங்க. கடந்த 4 மாதத்துக்குள்ள இப்படி போய்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு பார்த்தோம்னா திடீர்னு ஒரு 6% ஏறி இருக்கு. அதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்திய லோவில் இருந்து ஏறி வந்த பங்குகள் அப்படின்னு லிஸ்ட் எடுத்து பார்க்கல இந்த ஆர்பிஎல் பேங்க்கும் வந்துடுறான். அடடே, என்ன ஒரு ஆச்சரியம்! இங்கே பாருங்க, எவ்வளவு பெரிய ஆள் ஐசிசி பேங்க்கு, நம்மளுடைய பேங்கிங் சிஸ்டம் கம்பெனிகளில் இவனும் ஒரு பெரிய ஆளாக இருக்கான் நம்ம இந்தியாவில். அப்படி இருந்து இவனால் இன்னும் ஜம்ப் அடித்து மேல் நோக்கி வர முடியல. ஆனால் ஆர்பிஎல் பேங்க் 4 ரவுண்டு போயிட்டு வந்துட்டான் கடந்த 4 மாதத்தில். இங்கே பாருங்க, இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் அவன் தான் நம்பர் 1 பிரைவேட் பேங்க். அவனாலையுமே இன்னும் தன்னுடைய பழைய ஹையை வந்து பிடிக்க முடியல. ஆனாலும் அந்த ஆர்பிஎல் பேங்க் 4 ரவுண்டு போய் பல பேர்த்த வந்து ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்கு. ஸோ இந்த ஐசிசி பேங்க் ஷேர்ஸ் அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேர்ஸ்லாம் ரொம்ப பெரிய பங்குகள், அவங்கெல்லாம் கீழே விழுந்து கிடக்குறாங்க. அவங்க எப்போ மேலே வந்து கண்ணீரை துடைக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல.
நண்பர்களே, இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும்னே தெரியாம தான் காலையில் மார்க்கெட் ஓப்பன் பார்க்கறக்கு வந்தோம். ஏதாவது பெருசாக கும்பா முத்திரை எடுத்து குத்தி இன்னைக்கு உங்கள் எல்லாத்துக்கும் கும்பா அப்படின்னே சொல்லிடுவாங்களோன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா நிறைய பங்குகள் திடீர்னு தடால் அடியாக மேல் நோக்கி வந்துட்டான். இதனால் பல ட்ரேடர்களுக்கு இன்பமாக இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாண் ஜுவல்லரி அப்படின்ற பங்கு சமீபத்தில் லோவில் போய் விழுந்துட்டு இவன்லாம் மேலே வருவானா இல்லையா அப்படின்றது தெரியாமல் இருந்தது. கடைசியில் பார்த்தா அவன் ஒரு 350 ரூபா ரேஞ்சிலேருந்து 420 அப்படின்னு இன்னைக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 6% இன்னைக்கு மேல் நோக்கி வந்திருக்கு. அதே மாதிரி தான் இந்த நியூலாண்ட் லெபார்டரிஸ் அப்படின்ற பங்கு ஏற்கனவே இவன் பல முறை அவங்க அந்த ஷேரில் பணம் போட்டவங்கள பார்த்து கையெடுத்து கும்பிட்டுருக்கான். ஆல்மோஸ்ட் 2 முறை கொடுத்துருக்கான். 2 முறையுமே அற்புதமான லாபங்களை சம்பாரிச்சு கொடுத்துருக்கு இந்த நியூலாண்ட் லெபார்டரிஸ். இந்த 3வது தடவை என்ன பண்ண போகிறான் அப்படின்றது தெரில. இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 10,000லேருந்து 20,000 வரைக்கும்லாம் போயிருக்கான். இது வந்து பெரிய விஷயந்தான். ஏன்னா நான் போன வாரங்களில் கணக்கெடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கையில் 2025 கிராஷ் ஆனதில் இருந்து மறுபடியும் 2026க்குள்ளே ரெக்கவரியான பங்குகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கையில் நிறைய பேர் ஒரு 30%, 50%, 60% இப்படி தான் ரெக்கவரி ஆகிருந்தாங்க. இவன் வந்து ஆல்மோஸ்ட் 85% பக்கம் ரெக்கவரி ஆகிட்டு தான் அப்புறம் கீழே விழுந்திருக்கான். இனி மறுபடியும் அடுத்தது 3வது முறையாக இந்த நியூலாண்ட் லெபார்டரிஸ் என்ன செய்யும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. ஸோ இன்றைய தேதியை பொறுத்த வரைக்கும் 5% ஏறிய பங்குகள் அப்படின்றதுல இந்த நியூலாண்ட் லெபார்டரிஸ் அப்படின்ற பங்கு வந்திருக்கு. நண்பர்களே, இன்றைய தேதியில் கும்பா குட்டிகளை பார்க்கறக்கே எனக்கு விருப்பம் இல்லை. இறங்கி கிடக்கக்கூடிய சில பங்குகள் அப்படின்ற செய்திகளை எடுக்கிறக்கே மனசு இல்லை. ஏன்னா திடீர்னு மார்க்கெட்டில் வந்து பல பங்குகளுடைய விலையை உயர்த்தியிருக்காங்க. கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இன்றைக்கி 5% ஏறி இருக்கு. ஸோ சமீபத்தில் கடும் வீழ்ச்சியில் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் பங்குகளில் இந்த கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸும் ஒன்றா இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய பங்கினுடைய விலை இன்றைக்கி ஒரு 5% ஏற்றி இருக்கிறது ஒரு சிறு மகிழ்ச்சி என்பது அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்கிட்ட வர வச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த சிக்னேச்சர் அப்படின்ற ஒரு பங்கு, அந்த பங்கினுடைய விலையும் இதுக்கு முன்னாடியே போன மாதத்தில் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டான். ஆல்மோஸ்ட் 35%ங்க ஒரே மாதத்தில் போன மாதத்தில் 35% ஒரு ரவுண்டு போயிட்டு வந்திருக்கான். இனி தற்போது கீழே வந்து விழுந்திருக்கக்கூடிய இந்த சிக்னேச்சர் குளோபல் அடுத்த ரவுண்டு இந்த ஏர்னிங் சீசனில் என்ன பண்ணும், இது முதல்ல போன குவார்ட்டரில் என்ன ரிசல்ட் கொடுத்தது, போன குவார்ட்டரில் இது கொடுத்துருக்கக்கூடிய ரிசல்ட் கும்பா ரிசல்ட். தொடர்ந்து 2 குவார்ட்டர்களாக 47 கோடி 45 கோடி நஷ்டம் பண்ணி விட்டுருக்கான். அதனால தான் இவனை பிடிச்சி இறக்கி விட்டுருப்பாங்க போல். எது எப்படியோ இன்றைய தேதியில் 5% ஏறி இருக்கு. இவங்களுடைய Q4 ரிசல்ட் சீசனில் இந்த பங்கு என்ன செய்யும்? ஒரு நண்பர் என்ன யோசிக்கிறாங்க, சரி ஒரு 30 பங்கு எடுக்கிறோம், அது வந்து ஒரு 2-3 மாதத்துக்குள்ளேயே அல்லது 1 மாதத்துக்குள்ளேயே ஒரு 3 பங்குகள் மட்டும் லாபத்தை கொடுத்துருன்னு வச்சுங்க, மீதி 27 பங்குகள் அசலுக்காவது வந்து சேராதா, ஒரு வருஷம் 5 வருஷம் கழிச்சாது அசலுக்காவது வந்து சேராதா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏங்க அப்படின்னா நம்ம எதுக்குங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் போடணும்? அதுக்கு நம்ம பேங்க்கில் எஃப்டியில் போட்டுட்டா அவன் பணத்தை கேரண்டி பண்ணி கொடுத்துட்டு மாதமானால் நம்மளுக்கு வட்டியும் கொடுத்துட்டு போயிடுறான். அதுக்கு எதுக்கு நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிஸ்க் எடுக்கணும்? நம்ம ரிஸ்க்குன்னு ஒன்று எடுத்தால் அதுக்கு நம்மளுக்கு ஒரு ரஸ்க்குன்னு ஒன்று கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளும் பேங்க்கில் வட்டி ஒரு வருஷத்துக்கு 7% தான் தர்றான்னா, அப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்பொழுது ஒரு 30-40% நம்மளுக்கு ஒரு 3 பங்குல தான் லாபம் பிடிக்கிறோம். அப்படின்னாலும் அந்த 3 பங்குலையாவது ஒரு 30-40% லாபம் பிடிக்கணும். மீதி இருக்கக்கூடிய 27 பங்கு 5 வருஷம் கழித்து வாங்கின வேலை வர்றதுனால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்? எதுவுமே பிரயோஜனம் கிடையாது. ஸோ ஒரு 3 பங்குக்கு 30-40% பிடிக்கிறோமா, அடுத்த மாதம் அதே மாதிரி 30 பங்குகள் எடுக்கும் பொழுது அதில் ஒரு 3 பங்குகளுக்கு அதே மாதிரி 30-40% பிடிக்கிறோமா, அப்படியே ஒரு ரொட்டேஷன் பீரியடில் பணத்துக்கு மேலே பணம் போடக்கூடிய தொழிலாக தான் இது இருக்குது. மற்றபடி இதில் ஒரு 3 போட்ட காசை ஒரு 2-3 வருஷம் கழிச்சு அல்லது ஒரு 5 வருஷம் கழிச்சு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அப்போ நம்ம எடுக்கிற ரிஸ்க்குக்கு மதிப்பு என்பதே இல்லாமல் போயிடும். அடடா, இங்கே பார்த்தீங்களா, ஒரு நண்பர் ஐடிபிஐன்னு ஒரு ஷேர் அதில் போய் எக்குதப்பாக மாட்டிக்கிட்டார் போல். ஸோ தற்போதைக்கு இந்த பங்கு கடும் வீழ்ச்சி ஆனதுக்கப்புறம் தன்னுடைய வீழ்ச்சியை கடந்த ஒரு 4 நாட்களாக நிறுத்தி வச்சுக்கிட்டு இருக்கான். எப்படியோ ஒரு 8,000 லாஸ் ரெக்கவரி ஆயிடுச்சு, இன்னொரு 10,000 லாஸில் இருக்குது, அதுவும் வெளியே வந்துட்டா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமே. சரிங்க நண்பர்களே, இப்போதைக்கு நீங்கள் எந்த இடத்துல ஆரம்பித்து 1 கோடியை நோக்கி போன பயணத்தில் எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க அப்படின்றத தெரியப்படுத்துங்க. ஏன்னா இந்த வருஷம் இன்னும் முடியல. 2026 கேலண்டர் இயர்லேயே
இன்னும் கிட்டத்தட்ட 8 மாதம் இருக்குது. மார்க்கெட் ஏதாவது ஒரு 4000 5000 பாயிண்ட் திடீர்னு ஏறுதுன்னு வச்சுங்க, அப்போ உங்களுக்கு அந்த 1 கோடியை போய் ரீச் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வகையில் மார்க்கெட் உதவிகரமாக இருக்குமா? இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சியா. ரொம்ப நன்றி, வணக்கம்.